வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம ஈஸியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த பொருட்களெல்லாம் போட்டு சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சைடில் இந்த மாதிரி ஸ்பைசஸ் அதையும் நான் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில். அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து மேரினேட் பண்ணுறதுனா அந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். சிக்கனை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி தான். அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் தனியாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம், ஆற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அன்னாச்சி மொக்கு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். சைடில் வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, அந்த வறுத்து வச்சுருக்க மசாலா, தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் வணங்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து உள்ளே போட்டுடலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா தழை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து தண்ணி விடும். பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு. இப்போ வந்து நான் பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து உள்ளே ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து 1 டம்ளர் பாஸ்மதி அரிசினா 1.5 டம்ளர் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கணும். உள்ளே ஊற்றிட்டேன். இப்போ வந்து அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தம் வச்சிடலாம். தம் வந்து கீழே தோசைக்கல் வச்சுட்டு மேலே அந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மூடி வச்சுட்டு மேலே வச்சு வெயிட் வச்சுருங்க. இதுதான் தம்மு. அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.